இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rat Mame. This video was recorded on 19th November 2023. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இருகப்பற்று அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவராஜ் தயாளன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸான தெனாலிராமன், எலி, இந்த ரெண்டு திரைப்படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப மக்களை என்டர்டெயின் பண்ற மாதிரியும் காமெடி ஜானர்ல பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது அப்படியே த்ரூ அவுட்டா கட் பண்ணி வேற ஒரு ஜானர்ல, அதாவது ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், சில விஷயங்கள்லாம் இருக்கும்னு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. அதுவும் ஒரு கேசஸில் 3 விதமான கேசஸோட சேர்த்து அந்த 3ஐயும் பைண்ட் பண்ணி ஒரு கதையாக கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. படம் அவ்வளோ நீட்டான ப்ரெசன்டேஷனு. ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசை இதில் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் பெருசாக யாருக்கும் பரிச்சயம் ஆகலை அப்படின்னாலும் இந்த திரைப்படத்தில் நல்ல அந்த சீனோடு ஒட்டி பார்க்கும் பொழுது சாங்ஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்ல ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி அந்த திரைப்படத்துக்கு அவ்வளோ பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்படாது. இருந்தாலும் அதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நடித்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தோடைய மெயின். 6 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இதில் மெயினாக இருக்கும். விக்ரம் பிரபு அவர்கள், ஸ்ரதா ஸ்ரீநாத் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தார்த், அபர்நதி, அதுக்கப்புறம் ஸ்ரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானியா அவர்கள். ஓகேங்களா, இவங்க 6 பேர் தான் இந்த கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம 6 பேர் அந்த வரிசையை சொன்னல, இவங்கெல்லாம் ஒரு கப்புள்ஸ். ஓகேங்களா, இந்த கப்புள்ஸில் ஸ்ரதா ஸ்ரீநாத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீகல் அட்வைசர், ஒரு அட்வைஸ் பண்ணுறவங்க, எப்படி சொல்கிறது, ஒரு சைக்காட்டிஸ்டாக, ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க. ஓகேங்களா, சைக்காட்டிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க. இந்த சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த பிரச்சனை என்னென்ன, இவங்க 2 பேரும் இப்போ பிரியறதுக்கான காரணம், இதுமாரி எல்லாமே A to Z நல்லா அறிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்டாக அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்களை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற சண்டையே இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனை தாங்கிறதையும் இந்த படத்தில் தெளிவுபடுத்தினது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நமக்கு ரொம்ப அழகாக ரிலேட்டபுளாக இருந்துச்சு. இந்த 3 ஸ்டோரியுமே 3 டிஃப்ரெண்ட் மெசேஜஸை நமக்கு கன்வே பண்ணியிருக்கு. இப்போ ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா, தன்னோட மனைவி உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால கணவன் தன்னோட டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதும், அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு பயங்கரமான மெசேஜை ரொம்ப யாரோடைய முகத்தையும் சுளிக்க விடாமல் கரெக்டான மீட்டரில் அந்த மெசேஜ் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கணவன் மனைவி பேசிக்காமலே இருக்காங்க. 2 பேருமே எப்படி சொல்கிறதுனா, மனைவி கணவன்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கே பயப்படுற அளவுக்கு பயப்படுறது, ஏன் இப்படி இருக்கேன்னு கணவன் அவர்கிட்ட அந்த மனைவிகிட்ட கேட்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் ஆகி அந்த ஒரு மாதிரியான டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிற, இப்போ தற்காலத்தில் இருக்கிற கப்புள்ஸை ரொம்ப ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஸ்ரீ அவர்களும் சானியா இவங்களோட அந்த 2 பேர் அந்த கப்புள்ஸோட ஸ்டோரி லைன், அந்த அவங்க நடிச்சிருந்த அந்த நடிப்பு நல்லா அருமையாக ஆப்டாக இருந்துச்சு. சரி, இவங்க எல்லாருடைய பஞ்சாயத்தையும் இவங்க தீர்த்து வைக்கிறாங்களே, இவங்களுக்கே ஒரு பஞ்சாயத்து இருக்கணும்ல. அது யாரோட பஞ்சாயத்து அப்படின்னா, நம்ம பஞ்சாயத்துக்கான, அதாவது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனாகவே வாழ்ந்த ஸ்ரதா ஸ்ரீநாத் அவர்களுக்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து வருது. என்னன்னா, சண்டை வராமல் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்களை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது விக்ரம் பிரபு அவர்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனப்பாக இருக்கிற அவங்க சில விஷயங்கள ரொம்ப ஓப்பனப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி மேலோட்டமாக இருக்கிறது விக்ரம் பிரபு அவர்களுக்கு பிடிக்காது. ஸோ அவரே என்ன ஆகிடுவார்னா, ஸ்ரதா ஸ்ரீநாத்தோட பேச மாட்டாங்க. ஸ்ரதா ஸ்ரீநாத், சரியாக எனக்கு உச்சரிக்க வரல. அவங்கள்ட்ட சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரியான கோவத்தில் இது வரைக்கும் இயல்பாக இருந்த ஸ்ரதா ஸ்ரீநாத்தோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறும் பொழுது, அவங்க சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அது விக்ரம் பிரபு அவர்கள் லேட்டராக அதை கேரி அவுட் பண்ணி அதை கரெக்டாக ஒரு இதில் கிளைமேக்ஸில் செம்மையாக இது பண்ணியிருப்பாங்க. 3 திரைக்கதைகள், 3 கதைகள் மொத்தம், 3மே செப்பரேட் 3மே 3 படமாகவே எடுக்கலாம். அந்த மாதிரி 3 கதைகளை ஒரே இதுக்குள்ளே கொண்டு அது கரெக்டாக ஒரே ஒரு கேரக்டர் தான் அந்த 3 கேரக்டருக்குமே ஒரு சென்டர் பாயிண்ட். அது யாருன்னா ஸ்ரதா ஸ்ரீநாத் அவர்கள்.
அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து செம்மையாக லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துடைய கதையின் நாயகியாக நடிச்சிருக்காங்க. கதாநாயகியாக இல்லை, கதையின் நாயகியாக அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்தார்த் அவர்களுடைய இயல்பான நடிப்பும் அந்த இடத்துல பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. குறிப்பாக ஐடி செக்டரில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பகிரங்கமாக சில வசனங்கள்லாம் பேசி பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபர்நதி அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சி இதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அபர்நதினாலே எங்களோட க்ரஷ்ன்னு பார்த்தோம். லேட்டராக தான் தெரியுது இது அபர்நதிங்கிறதே எங்களுக்கு வந்து எப்போ அவங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அடடே இது இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லேட்டராக தான் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா அட நம்ம அபர்நதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சமான ஒரு ஃபிலிம், ஓகேங்களா. இதில் எந்த பெருசாக எதுவும் லாஜிக் மிஸ்டேக்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஹோல்சமான ஒரு முழு திரைப்படமாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. 2023 இந்த வருஷமே அக்டோபர் 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அது நமக்கு பார்க்க முடியலை. பட் நம்ம வந்து ஃபைனலி நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அந்த திரைப்படத்தை பார்த்துட்டோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட்டு, ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம், ஓகேங்களா. இதில் வந்து மறைந்த நடிகர் மனோபாலா அவர்களும் வந்து இதில் ஒரு செமையான ரோல் பண்ணியிருக்காப்புல. அதுவும் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. கம்மியான கேரக்டர்ஸை யூஸ் பண்ணாலும் நச்சுன்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து படம் பார்க்க வச்சது வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார் காஸ்ட்டை கொண்டு வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வீணடிச்சிக்கிறாங்க, ஓகேங்களா. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுமாரி இல்லாமல் வெறும் ஒரு 8 கேரக்டர் மிஞ்சி போனால் ஒரு 11 கேரக்டர் தான் கிரிக்கெட்டில் இருக்கிற டீம் மாதிரி 11 பேர் தான் அந்த படத்தில் மொத்தமாகவே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, ஓகேங்களா. மொத்தமாகவே 11 பேர் தான் அந்த படத்தில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஆனாலும் அந்த 11 பேருமே வந்து ஃபுல்லாக அவங்களுடைய பணிகளை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நம்மளை வந்து நல்லா என்கேஜ்மெண்ட்டாக பார்க்க வச்சுருக்காங்க. ஒரு படத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இப்போ நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்னு ஒன்று கிடையவே கிடையாது. த்ரூ அவுட்டாக லீனியராக ஒரு திரைப்படமாக ஓடிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அந்த இடையில ஆட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் விடுங்க. அது வந்து வேறு வழி இல்லை. ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறான்னா அவன் கண்டிப்பாக ஆட் போட்டு தான் ஆகணும். அதில் தான் அவன் வந்து இன்கம் வாங்கி தான் ஆகணும், ஓகேங்களா. அது விடுங்க. நான் சொல்கிறது அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு பார்த்தா கூட ஒரு த்ரோவட்டாக ஒரு லீனியர் திரைப்படமாக இருக்கும். ஆனால் தேட்டரில் வந்து சில லாபகரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறானுங்கல்ல, அந்த விஷயம் வந்து ஓடிடியில் இல்லை. அழகாக வீட்டில் உட்காந்து நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோட அழகாக பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு 2 hours நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு அற்புதமான திரைப்படத்துடைய விமர்சனத்தை வந்து நம்ம பேசுவோம். நன்றி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சோஷியல் மீடியா ஐடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அபவுட்டில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 5 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம இப்போ கிட்டத்தட்ட 290 பேர் நம்ம இருக்கிறோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இதேமாரி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நானும் நல்ல கண்டென்ட் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நன்றி. Thanks for watching.